ஜாக்டோ ஜியோ சார்பில் வருகிற 18ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு கூட்டம் ஒருங்கிணைப்பாளர்கள் ஸ்ரீனிவாசன், சண்முகநாதன் மற்றும் சுரேஷ் ஆகியோரது தலைமையில் திருச்சியில் நடைபெற்றது. இதில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து வருகிற 18ஆம் தேதி வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீனிவாசன், பழைய பென்ஷன் திட்டம், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவது உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டார். தங்களது இந்த கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு செவிசாய்க்க தவறினால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். தமிழக அரசாங்கம் உடனடியாக இனிமேலும் காலதாமதப்படுத்தாமல் பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். டெட் தேர்விலிருந்து ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க வேண்டும். அவுட் சோர்சிங், கான்ட்ராக்ட், கன்சல்டேட் போன்ற பணி நியமனங்களை ரத்து செய்துவிட்டு காலமுறை ஊதியத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் வரமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் ஜாக்டோ ஜியோ 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த ஒரு நாள் அடையாள வேலைத்திட்டத்தை அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு காலவரையற்ற வேலைத்திட்டத்தை நோக்கி செல்லும் என்பதை தமிழக அரசாங்கத்திற்கு இதன் மூலம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கும்.